காலையில தூங்கி எந்திரிச்சதுமே குறைஞ்சது 20லேருந்து 30 தும்மல் வந்துட்டே இருக்குப்பா. தலைக்குள்ள யாரோ சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி பயங்கரமா வலி இருக்குதுப்பான்னு அவதிப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பெயர் தான் சைனசைட்டிஸ். ஹலோ வியூவர்ஸ், நான் டாக்டர் சூரியன் சுபவர்மன், ஆயுர்வேத மருத்துவர். இந்த வீடியோவில் நாம சைனசைட்டிஸ் பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். டாக்டர், சைனஸும் சைனசைட்டிஸும் ஒண்ணா? ரெண்டுமே ஒன்றும் இல்லை. சைனஸ்னா முக எலும்புகளுக்குள்ள இருக்கும் இயல்பான காற்று நிரம்பிய அறைகளுக்கு பெயர் தான் சைனஸ். பொதுவாக சைனஸ்னு சொல்லக்கூடிய இந்த காற்று நிரம்பிய அறைகள்ல தேங்கி இருக்கக்கூடிய சளி மூக்கின் வழியா வெளியேறும். ஆனா சளி வெளியேறாம அது தேங்கி நமக்கு அதுக்குள்ள கிருமிகள் வளர்ந்து அது தொற்றா மாறும். இந்த நிலைக்கு பெயர் தான் சைனசைட்டிஸ். சைனஸோடைய முக்கியமான வேலை என்னன்னா, நாம சுவாசிக்கக்கூடிய காத்தை ஈரப்பதமாகவும் சூடாகவும் மாத்துது. சைனஸ் 4 பகுதிகளா இருக்குது. முதலாவதா ஃப்ராண்டல் சைனஸ், நம்ம புருவத்துக்கு மேல நெத்தி பகுதியில அமைஞ்சிருக்கும். இரண்டாவதா மேக்ஸிலரி சைனஸ். மேக்ஸிலரி சைனஸ்ங்கிறது கண்ண எலும்புகளுக்குள்ள அமைஞ்சிருக்கும். மூன்றாவதா ஸ்பீனாய்டு சைனஸ், இது மூக்கின் பின்புற ஆழத்துல இருக்கும். நான்காவதா எத்திமாய்டு சைனஸ், இது 2 கண்களுக்கு மத்தியில அமைஞ்சிருக்கும். சைனசைட்டிஸ் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவதா நேசல் பாலிப், மூக்குல சதை வளர்றது. டீவியேட்டட் நேசல் செப்டம், மூக்குடைய தண்டு வளைஞ்சு காணப்படுறது. வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமி தொற்றுகளாலையும் நமக்கு சைனசைட்டிஸ் ஏற்படும். இறுதியா புகை, மாசு, தூசி போன்ற காரணங்களால ஏற்படக்கூடிய சைனசைட்டிஸ், இதுக்கு அலர்ஜிக் சைனசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. சைனசைட்டிஸ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒருவருக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, மிக முக்கியமான அறிகுறியா அடுக்கு தும்மல், மூக்கடைப்பு, மூக்கு பகுதிகளில் கன்னத்துல வலி ஏற்படுறது, தொண்டை வலி இயல்பாகவும் சரி எச்சு முழுங்கும் போதும் சரி அதிகப்படியா காணப்படும். தலையில சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி பயங்கரமான தலைவலி, மூக்கடைப்புனால வாசனை தெரியாம போறது மற்றும் இருமல் இரவு நேரங்கள்ல கடுமையா இருக்கும். ஆயுர்வேத மருத்துவத்துல சைனசைட்டிஸ் நோயை சரி செய்ய முடியுமா? நிச்சயமா சரி செய்ய முடியும். ஆயுர்வேத மருத்துவத்துல ஒவ்வொரு நோயாளிகளுக்கு இருக்கும் நோயோட தீவிரத்தை அறிஞ்சு சிலருக்கு மருந்துகள், உட்கொள்ளும் மருந்துகள் மூலமாகவும் சிலருக்கு ஆயுர்வேத பஞ்சகர்மா சிகிச்சையின் மூலமாகவும் இந்த சைனசைட்டிஸ் நோயை சரி செய்யலாம். ஆயுர்வேத பஞ்சகர்மா சிகிச்சையில நசியம்னு சொல்லக்கூடிய சிகிச்சையின் மூலமா சைனசைட்டிஸ் நோயை சரி பண்ணலாம். மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைனசைட்டிஸ் நோயினால அவதிப்பட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் சார்ந்த வீடியோ பதிவிற்கு எங்களோட நம்ம வீட்டு மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.